பெட்டிக்கடையில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுவனை பார்த்து உருவான ஒற்றை வரி பின்னாளில் எம்ஜிஆர் திரைப்படத்தில் வந்த முழு பாடல். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கொடுத்த ஒரு பெரிய ஹிட் பாடல் உருவான ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். ஒரு பெட்டிக்கடையில் தொடங்கிய ஒரு பாடல் எம்ஜிஆர் திரைப்படத்தில் இடம்பெற்று இன்று வரை ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருகிறது என்பது பலரும் அறியாத ஒரு தகவல். அதாவது தமிழ் சினிமாவில் நாட்டு நடப்புகளை மையமாக வைத்து சமூகத்தின் மீது அக்கறையுடன் பாடல் எழுதிய முக்கியமான கவிஞரான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பெட்டிக்கடையில் ஒரு சிறுவனை பார்த்து விளையாட்டாக பாடிய ஒரு பாடல் பின்னாளில் எம்ஜிஆர் திரைப்படத்தில் இடம்பெற்று ஒரு மிகப்பெரிய ஹிட் பாடலாக மாறியுள்ளது. அது என்னவென்று பார்ப்போமானால், சமூக அக்கறையுடன் நாட்டில் நடக்கும் உண்மை சம்பவங்களை பாடலாக மாற்றி பாடுவதில் வல்லவரான கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் குறித்து வீரப்பன் என்ற ஒருவரின் மூலமாக தெரிந்து கொண்ட எம்ஜிஆர், கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதே போன்று வேறு ஏதேனும் பாடல் எழுதினால் உடனடியாக எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்ல, வீரப்பனும் சரி என்று சொல்லிவிட்டு செல்கிறார். அதன் பிறகு ஒரு நாள் வீரப்பனை தேடி வீரப்பனின் அறைக்கு வந்த கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அங்கு எல்லோரும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து, என்ன இப்படி எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க கொஞ்சம் காலார நடந்து போயிட்டு வரலாம் என்று சொல்ல அனைவரும் நடந்து செல்கின்றனர். அப்போது ஒரு பெட்டிக்கடையில் பொருள் வாங்கும்போது அந்த பெட்டிக்கடையில் ஒரு சின்ன பையன் தூங்கிக் கொண்டிருக்க, இதை கவனித்த கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், தூங்காதே தம்பி தூங்காதே என்று பாடல் வரியில் கூறியுள்ளார். இந்த ஒரு வரி பாடலுடன் அந்த சம்பவம் முடிந்திருந்தாலும் அதன் பின்னர் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இந்த ஒரு வரி பாடலாகவே மாறியுள்ளது. அதாவது 1957 வருடம் தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி படுதோல்வியை சந்திக்கிறது. முக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் தோல்வியை சந்தித்த நிலையில் இந்த தோல்வி ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விவாதிக்க கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடத்தப்படுகிறது. இந்த கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஈடுபாடுள்ள கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் கலந்து கொள்கிறார். இந்த கூட்டத்தில் அனைவருக்கும் உற்சாகம் அளிக்கும் வகையில் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பேசியிருந்தாலும் அந்த கூட்டத்தில் இருந்த அனைவரும் கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வியில் இருந்து மீளவில்லை என்பதை கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உணர்ந்து கொள்கிறார். அவர்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்தும் விதமாக ஒரு பாடலை பாட யோசித்த கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஏற்கனவே ஒரு பெட்டிக்கடையில் அந்த சிறுவனுக்கு சொன்ன ஒரு வரியை எடுத்துக்கொண்டு பாடலாக பாடுகிறார். அந்த பாடல்தான் தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே என்ற பாடலாகும். கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் இந்த பாடல் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்திய நிலையில் இந்த பாடலை கேட்ட வீரப்பன் அடுத்த நாளே இது குறித்து எம்ஜிஆரிடம் சொல்ல, அப்போது தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட படமான நாடோடி மன்னன் திரைப்படத்தை தயாரித்து நடித்து இயக்கிய எம்ஜிஆர் தனது திரைப்படத்திற்கு இந்த பாடலை பயன்படுத்தி கொண்டுள்ளார். தூங்காதே தம்பி தூங்காதே என்ற இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கும் நிலையில் நாடோடி மன்னன் திரைப்படம் எம்ஜிஆரின் திரை வாழ்க்கையில் முக்கிய படமாக அமைந்தது. இந்த பாடலை திரைப்படத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே எம்ஜிஆர் அந்த பாடலுக்காக காட்சிகளை மாற்றியுள்ளார். இந்த பாடலை பின்னணி பாடகர் TM சௌந்தரராஜன் அவர்கள் மிக அற்புதமாக பாடியிருப்பார். அதேபோல் இந்த பாடலை கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் பாடிய கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்த தேர்தலில் நான் இந்த கட்சிக்காக பிரச்சாரம் செய்கிறேன் என்று கூறியிருந்த நிலையில் அடுத்த தேர்தல் வருவதற்கு முன் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அகால மரணமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெட்டிக்கடையில் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தால் உருவான எம்ஜிஆரின் திரைப்பட பாடல் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அண்ட் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.